என்னுடைய சொந்த ஊர் சித்தம்பாக்கம். இதே கிராமத்தில் பூர்வீகமாய் வாழ்ந்து வருகிறோம். கடந்த ஒரு 3 1/2 ஆண்டுகளுக்கு முன்பதாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன் என்பவர் என்னிடத்தில் கைபதிலாக ரூ. 2,00,000 பணம் வாங்கியிருந்தார். அதை 4 நாட்களில் தருகிறேன் என்று சொன்னார். 4 நாட்கள் உடனே திருப்பி விடுகிறேன் என்று சொன்னார். ஆனால் 4 நாட்கள் திருப்பி கொடுக்கவில்லை. 1 வருடமானது. அந்த 1 வருடத்தில் நான் அவரிடத்தில் கேட்டபொழுது சரியான பதில் இல்லை. கொடுப்பேன் என்றும் சொல்லவில்லை, கொடுக்க மாட்டேன் என்றும் சொல்லவில்லை. உடனே அவருடைய மகன் ஜெகதீசன் அவருடைய மகன் பூபாலன் என்பவர், நீங்க அப்பாவை கேட்காதீங்க, நான் தரேன்னு சொன்னாரு. அதனால நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரும் திடீரென்று ஃபோனை கட் பண்ணிட்டு எந்த பதிலும் சொல்லாததுனால நான் காவல்துறையில ஒரு புகார் ஒன்று அளித்தேன். அந்த புகார் அளித்ததின் பேரில் நேற்று எங்களை அழைத்து அந்த தரப்பிலிருந்து அவர்களையும், என்னுடைய தரப்பிலிருந்து என்னையும் அழைத்தார்கள். விசாரணை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கும் எங்களுக்கும் சுமூகமான உறவு ஏற்படுகிற நிலையிலே பணம் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சரி, எனக்கு எப்போ அத்தாட்சி இருக்கிறதோ அப்பொழுது நான் இந்த அத்தாட்சியை நான் கொடுக்குறேன், அப்போ எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எடுத்து கொடுக்கறதுக்குள்ள அங்கே புகாருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் பொழுது இங்கே நீலமேகன் அவருடைய ஜெகதீசனுடைய தம்பி நீலமேகன் அவருடைய மகன் முகேஷ் என் வீடு பூட்டி கிடக்கிற கேட்டை உடைத்து கூட இருந்த அன்பு என்கிற ஒரு நபரை தாக்கி உள்ளே எகிரி குதிச்சு இங்கே சபை நடந்து கொண்டிருக்கிறது. பல வருஷங்களாய் இங்கே நான் தேவனுடைய ஆலயத்தை நடத்தி கொண்டு வருகிறேன். அந்த ஆலயத்தினுடைய மேலே கட்டி இருந்த ஆரன் எல்லாவற்றையும் உடைத்து கீழே வந்து ஜன்னல் எல்லாம் கண்ணாடிகளை உடைத்து சபையை சேதப்படுத்தி செங்கல்களால் சேதப்படுத்தி கடந்து சென்றிருக்கிறார். நான் அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் பொழுதே இங்கிருந்து என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணி இது போல வீட்டை இறங்கி அடித்து நொறுக்கிறாங்க என்று சொன்னார்கள். உடனே நான் இங்கே வந்து பார்த்தபோது எல்லா நிலைகளிலும் மேலே இருக்கிற ஆர்னு முதற்கொண்டு எல்லாவற்றையும் அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அதன் பிறகு கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளோ செய்துவிட்டு மறுபடியும் சுவர் ஏறி குதித்து வெளியே போகிறார். அதை நான் என்னுடைய எதிர் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவினுடைய தகவலை நான் எடுத்தபோது அவர் ஏறுகிறதும் உள்ளே உடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் நான் காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறேன். இந்த 2 லட்சம் தர வேண்டும் என்பதற்கு தர முடியாது என்று சொல்லி பல கோணங்களிலே என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பம்ப் செட்டில் நான் சிறு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். அதில் என் பம்ப் செட்டில் இருக்கிற 500 அடி காப்பர் ஒயரை திரு நீலமேகன் அவரும் சேர்ந்து அதை செய்ததாக காதிற்கு வந்தது. அவரை நான் புகார் எதுவும் தரவில்லை. ஆனால் அவர் மேலே எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் அவர் இப்பொழுது என்னை எங்கே பார்த்தாலும் என்னை அசிங்கமான வார்த்தைகளாலும் கெட்ட வார்த்தைகளாலும் திட்டி என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வு எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. என்னுடைய வயது 61 வயசாகிறது. இதுவரையில் இந்த பூர்வீகமான ஊரில் வாழறேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டை சேதப்படுத்தினதே கிடையாது. இந்த குடும்பம் என்னை அழித்து விட வேண்டும் என்று என்னோட குடும்பத்தை ஊழியத்தை எப்படி நீ சபை நடத்துகிறன்னு சொல்லி பயங்கரமாக வெளியே போய் கத்திட்டு போயிருக்காங்க. எனக்கு சபை நடத்துவதற்கு பாதுகாப்பும் என் சபை நடத்துவதற்கு போதிய எல்லா இந்திய தேச சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி நான் ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கேன். என் ஆலயத்தை தடை செய்ய அவர்களுக்கு என்ன உரிமை உண்டு என்றே தெரியவில்லை. எனவே இந்த நிகழ்விலிருந்து என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு, என்னுடைய சபைக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிக் கொள்கிறேன்.